நாடகம் சப்ரகரணம் பாணः பிரஹசனம் டிமः வியாயோக சமவாகாரௌ வீத்யங்க அங்க வீதி அங்க ஈஹா மிருகா தசா. ஸோ வந்து இது வந்து தச ரூபகங்கள். நாடகம் சப்ரகரணம் பாணः பிரஹசனம்னுட்டு இதில் வந்து பிரஹசனம்ங்கிறது 4வது டைப் ஆஃப் தசரூபகங்கள். தசரூபகங்களில் 10 இருக்குது. நாடகம் பிரகரணம் பாணம் பிரஹசனம் டிமஹா வியாயோகா சமவாகாரக வீதி அங்கம் ஈஹா மிருகம். இந்த மாதிரி நம்ம பிரதாபருத்ரியம் படிக்கும்போது படித்தோம். இதில் வந்து நாடகத்துக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் லைக் நிறைய இருக்குது. நாடகம்ங்கிறது நீங்கள் மாளவிகா அக்னிமித்ரம், சாகுந்தலம், முத்ரா ராட்சசம், உத்தராமச்சரித்தம் நிறைய படிச்சிருப்பேள். பிரகரணத்துக்கும் நம்ம மிருச்சகட்டிகம் படித்தோம். அப்புறம் இன்னொரு பாச நாடகம் என்னது? இல்லை 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 மாலதி மாதவம். மாலதி மாதவங்கிறது ஒரு பிரகரணம் இல்லையா? 10 ஆக்ட் இருக்கிறது தான் பிரகரணம். அதுக்கப்புறம் பாணம் படித்தோம். பிரஹசனம்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ 1 ஆக்ட் பிளே. சரியா? இது வந்து கல்பியம். இதனுடைய வஸ்துன்னு பார்த்தேன்னா கல்பியம். இதில் வந்து நீங்கள் இந்த பிரகரணத்துக்கு லக்ஷணம் பார்த்தேன்னா எத்திர சந்தி அங்க விருத்தியங்க வர்ணனம் பாணவத்து மதம் ந ஹாஸ்யரசா பிரதானம் சியாத்து பவேது பிரஹசனம் ஹி தத்து. சந்தியங்கங்களோட விருத்தியங்கங்கள் அதனுடைய பாணத்துக்கு வந்து எப்படி வந்து விற்த்திகள் பாரதி விருஷ்டி பூயிஷ்டம் விற்பி பூயிஷ்டம் ஷௌரிய சௌபாகிய சம்ஸ்தவைஹின்னு அங்கே பார்த்தோம். அதில் பாணத்தில் வந்து வீரசிருங்காரவ். இதில் வந்து பிரஹசனம்ங்கிறது மெயின்லி வந்து ஹாஸ்யரச பிரதானமான ஒரு ஒர்க்கு. அந்த பிரஹசனம்ங்கிறது திரிவிதம், சுத்தம் வைக்கிருத்தம் சங்கீர்ணம்னுட்டோ. சுத்தம்ங்கிறது என்னென்னா நீங்கள் கூட உங்களுக்கு வெங்கட் சாருக்கு ஞாபகம் இருக்கா தெரில, அந்த பாஷண்டம் பாக்கண்டின்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா பிரதாபருத்ரியம் படிக்கும்போது? ஸோ அந்த பாக்கண்டிங்கிற ஒரு கேரக்டரோட பாஷண்ட விப்ர பிரபுதி சேட்டி சேட்ட சமாகுலம் வேஷபாஷாதி சகிதம் சுத்தம் ஹாஸ்ய வச்சோன்விதம். ஸோ வந்து அட்டையர் அந்த லாங்குவேஜு. அதுக்கப்புறம் இந்த பாக்கண்டிங்கிறவா யாருன்னா தோஸ் ஹூ பிரேக் த தர்மார்த்தா, அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணுறவா தான் பாக்கண்டி பாஷண்டின்னு பேர். அப்படி இருக்கிற ஒரு டைப் ஆஃப் பிரஹசனத்துக்கு சுத்தம்னு பேர். அத வைக்கிருத்தம் அப்படின்னா காமுகாதி வச்சோவேஷைஹி ஷண்ட கஞ்சுகி தாபசைஹி. ஸோ வந்து இங்கே வந்து யூனக்கு ஷண்ட அப்படின்னா கஞ்சுகிங்கிறது ஒரு வயசான ஒரு பாத்திரம், சாம்பர்லைன். அப்புறம் வந்து அவள் வந்து அதுக்கப்புறம் அந்த காமுகாதி வச்சோ வேஷைஹி அந்த வேஷங்களில் யார் வந்து ஹூ ஆர் ஆல் ஃப்ரீ டு என்டர் த பிளேஸ் வேர் லேடிஸ் ஸ்டே, அந்த மாதிரி இருக்கிறது வைக்கிருத்தம். அந்த மாதிரி பாத்திரங்களோடு இருக்கிற டைப் ஆஃப் பிரஹசனம் இஸ் வைக்கிருத்தம். சங்கீர்ணம்ங்கிறது என்னென்னா எது வீத்தியங்கைஹி சமாகீர்ணம் சங்கீர்ணம் தூர்த்த சங்கும். ஸோ வந்து இங்கே வந்து தூர்த்தங்கள் அவளை பேஸ் பண்ணி வீத்தி அங்கம் வீத்தியில் இருக்கிற அங்கங்கள் அதோடு சேர்த்து தூர்த்தர்களெல்லாம் பற்றி அவள் வந்து அந்த கேம்லிங் பண்ணுறது அந்த மாதிரி பற்றி வர்ணிக்கிற இது வந்து சங்கீரணம். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பிரஹசனத்தில் நம்ம பிரதாபருத்ரியத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற இந்த பிரஹசனம் டைப் ஆஃப் ரூபகத்தில் இது வந்து மத்தவிலாச பிரஹசனம்னு பேர். இது வந்து மகேந்திர விக்ரம வர்மா, அந்த விக்ரமவர்மான்னுட்டு ஒரு பல்லவ ராஜா, அவர் எழுதின ஒரு டெக்ஸ்ட் இது. இட் இஸ் அ வெரி ஷார்ட், ரொம்ப சின்ன ஒரு ட்ராமா. ஒரு ஆக்ட் பிரஹசனம்ங்கிறதுனால 30-33 ஸ்லோகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து இந்த கவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் சிம்ஹ விஷ்ணு அவருடைய புள்ள. இவர் வந்து ஆரம்பத்தில் ஜெயினராக இருந்தார்னு ஒரு உக்தி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைவ தர்மத்தை எடுத்துன்னு விட்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதனால் இவருடைய கேபிட்டல் சிட்டி வந்து காஞ்சிபுரம். ஸோ இந்த நாடகத்தில் வந்து இதில் அந்த காஞ்சிபுரத்தில் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அந்த சொசைட்டி அந்த சோஷியல் திங்ஸ் எல்லாத்தையும் இந்த ட்ராமாவில் வந்து இந்த பிரஹசனத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இவர் வந்து
இந்த நாட்டிய சங்கீதஜர் இவர் வந்து சங்கீத சம்பந்தமாகவும் ஏதோ எழுதியிருக்காருன்னு வருது. பட் வந்து அதுக்கெலாம் வந்து அந்த டெக்ஸ்டெல்லாம் இப்போ அவைலபிள் இல்லை. இவர் எழுதின கிரந்தங்களில் இது ஒன்று தான். மத்தவிலாச பிரஹசனம்ங்கிற ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு தான் நமக்கு அவைலபிள். இதில் வந்து பல்லவ தேசியர் இவர். மேலும் வந்து இதில் என்னென்னா ஹர்ஷச்சரித்தம் காதம்பரி இதில் இந்த சம்பிரதாயமாக எழுதப்பட்ட புஸ்தகங்களில் பாசுபத சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கான். அது வந்து இந்த காதம்பரியில் மகாஸ்வேதா வந்து பாசுபத தர்மாவலம்பனி. அதே மாதிரி ஹர்ஷசரித்தத்தில் அந்த பைரவாச்சாரியர்னு ஒரு பாத்திரம், அதுவும் அந்த பாசுபதம்ங்கிற ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கா. ஸோ அதே பாசுபத தர்மத்தை இங்கே வந்து இவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது ஒன்று. இங்கே மேலே என்னன்னு பார்த்தேன்னா இந்த இந்த கதையினுடைய விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா இது வந்து தேவசோமான்னு ஒரு யுவதி இருக்கா. அவளுடைய சங்கத்தில் ஒரு காப்பாளிக்கன், அவன் வந்து நன்னா குடிக்கிறவன். அவன் வந்து அந்த குடி போதையில் தன்னுடைய அந்த பாத்திரத்தை அந்த கபாலத்தை எங்கேயோ அந்த அது வந்து தொலைச்சி விட்றான். தொலைச்சி விட்டும் அங்கேயும் இங்கேயுமா தேடுறான். அதில் ஒரு சாக்கிய பிக்ஷு வந்து கையில் ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டுருக்கார். இது தன்னோடது தான் அப்படின்னு நினச்சிண்டு சண்டை போடுறான். அவனால் எதுவும் ஆர்கியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாசுபதன் ஒருத்தருடைய ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கிறான். இந்த மாதிரியாக போகிறது. இது வந்து கதைங்கிறது ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் ரொம்ப ஹாஸ்ய ரசத்தோடு இருக்குமா இந்த பிரஹசனம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கேரக்டர்ஸ்ன்னு பார்த்துறேன்னா ஃபஸ்ட்டு சூத்திரதாரன் நட்டி வரா. அப்புறம் காப்பாளிக்கன், அவன் வந்து சைவ மத அனுயாயி, அவன் தான் பிரதான பாத்திரம். இங்கே சாக்கிய பிக்ஷு வந்து ஒரு பௌத்த சந்நியாசி. காப்பாளிக்கர் இவனோட சண்டை போடுறவர். பாசுபதன்னு வந்து சைவ மத அனுயாயி. அவரும் வந்து இந்த காப்பாளிக்கனோட மித்ரன், ஃப்ரெண்டு. உன்மத்தக்கன்னு ஒரு பைத்தியம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீ பாத்திரம் வந்து தேவசோமான்னு. சரியா? அது காப்பாளிக்கனோட இருக்கிற ஒரு சகச்சரியவோ. சரியா? சூத்திரதாரக நாந்தியந்தே தத்தப் பிரவிஷதி சூத்திரதாரக. நாந்திக்கு அப்புறம் இந்த சூத்திரதாரனானவர் உள்ள வருவார். நம்ம முன்னாடியே இதிலெல்லாம் பிரகரணத்துலலாம் படிச்சிருக்கோம். சூத்திரதாரன் நாந்தி சொல்லிண்டு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியும் சில இடம் இருக்கும். சில இடத்துல நாந்தி முடிஞ்சு உள்ள வர மாதிரி இருக்கும். இப்போ சூத்திரதாரன் சொல்கிறார். பாஷாவேஷ வபுஹு கிரியா குண கிருத்தானு ஆசிரித்ய பேதானு கதம் பாவாவேஷ வசாத்து அநேகரசதாம் திரைலோக்கிய யாத்ராமயம் நிருத்தம் நிஷ்பிரதிபத்த போத மகிமா யஹ பிரேக்ஷகஷ்ட ஸ்வயம் சஹ வியாப்த அவனிபாஜனம் திஷது வாஹ திவ்யஹ கபாலி யஷஹ. ஸோ வந்து இங்கே மெயின் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஹ திவ்யஹ கபாலி வியாப்த அவனிபாஜனம் யஷஹ வஹ திஷது. ஸோ அந்த அழகான அந்த கபாலிங்கிறவர் பரமேஸ்வரன். அவர் வியாப்த அவனி பாஜனம், இந்த பிருத்திவி மண்டலத்தில் வியாப்தமாக இருக்கின்ற அந்த யசஸ் அப்படிங்கிறதை உங்களுக்கு திஷது கொடுக்கட்டும். மேலே எப்படி இந்த காப்பாலிங்கிறவர் இருக்கார் அப்படின்னா பாஷாவேஷ வபுஹு கிரியா குண கிருத்தானு ஆஸ்ரித்ய பேதானு. பாஷாவேஷ வபுஹு கிரியா குண கிருத்தானு பேதானு ஆஸ்ரித்ய. பாஷா அதாவது நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஆங்கிகம் வாச்சிகம் ஆகாரியம் அந்த மாதிரி அந்த பாஷா அந்த வார்த்தைகள் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ், வேஷகா அதுக்குண்டான அலங்காரங்கள், வபுகு அந்த சரீரம் அதற்குண்டான கிரியா குணங்கள், அதனுடைய அந்த நடனம் ஆடுற கிரியா ஆர் அந்த மூமெண்ட்டு எல்லாம் அந்த குணங்களை அப்படி அந்த குணங்களோட குணக்கிருத்தானு இந்த மாதிரி செய்கைகளோட இருக்கின்ற அப்படிப்பட்ட பேதங்களை ஆசிரித்திய அதை கடைப்பிடித்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணிண்டு பாவாவேஷ வசாத்து அநேக ரசதாம் கதம். பாவாவேஷம் பலவிதமான பாவங்களினுடைய அந்த யூசேஜ்னால அந்த காரணத்தினால் அநேக ரசதாம் கதம் பலவிதமான ஒரு இமோஷன்ஸை எக்ஸிபிட் பண்ணுற திரைலோக்கிய யாத்ராமயம் நிருத்தம், இந்த 3 உலகத்தினுடைய வியாபாரம், அதை நடத்துதல், அதை சிருஷ்டி
காப்பாற்றுதல், சம்ஹாரம், அந்த மாதிரி வியாபாரம் என்கிற ஒரு நிறுத்தத்தை, அந்த நடனத்தை யஹ நிஷ்பிரதிபத்த மோக மகிமா ஸ்வயம் பிரேக்ஷகः ச, அந்த நிறுத்தத்தை யஹ சிவஹ, யஹ கபாலி, எந்த கபாலியானவர் நிஷ்பிரதிபத்த மோக மகிமா, பிரதிபத்த போத மகிமா, ரொம்ப ஒரு அகுண்டிதமான ஒரு ஞானத்தோடு இருக்கின்ற, அப்படிப்பட்ட ஒரு மகிமையோடு இருக்கின்ற அந்த கபாலியானவர் மேலும் எப்படி இருக்கார்? ஸ்வயம் பிரேக்ஷகஷ்ச, தானே சாட்சிபூதமான சைத்தன்யமாகவும் இருக்கிறார். ஸோ இங்கே சாட்சி பிரேக்ஷகா அப்படின்னு சொல்லும்போது அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யமாக இருக்கின்ற அவர் சாட்சிபூதமாக இருந்து கொண்டு பிரேக்ஷகா, ஸ்வயம் பிரேக்ஷகா, தானே இதை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்படின்னா அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம் இருக்கு, இந்த மாயா பிரதிபலித்த சைத்தன்யமான ஈஸ்வரமானவர் இந்த பாஷாவேஷ வபுகு கிரியா குணகிருத்தானு பேதானு ஆசிரித்ய. ஸோ இந்த மாயா பிரதிபலித்த சைத்தன்யமாக இருக்கின்ற இந்த ஈஸ்வரனானவர் இந்த பாஷாவேஷம், இந்த பலவிதமான அந்த அட்டையர்ஸ், அது அவருடைய நடன கிரியா, அவைகளை வைத்து கொண்டு இந்த மாதிரி பேதானு ஆசிரித்திய, பலவித பேதங்களை கடைப்பிடித்து கொண்டு பாவாவேஷ வசாத்து அநேக ரசதாம் கதம், தன்னுடைய பாவங்கள் அதனால் உண்டாகின்ற பலவிதமான ரசங்களினுடைய வெளிப்பாட்டோடு கூட திரைலோக்கிய யாத்ராமயம் விருத்தம், இந்த 3 உலகத்தினுடைய வியாபார ரூபமாக இருக்கின்ற நடனத்தை யஹ கபாலி செய்கிறாரோ, எந்த கபாலியானவர் அந்த நிறுத்தத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கபாலியானவர் மேலே எப்படி இருக்கார்? நிஷ்பிரதிபத்த போத மகிமா, அகுண்டிதமான ஒரு 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 ஞானத்தோட அந்த மகிமையோடு இருக்கின்ற அவர் மேலும் எப்படி இருக்கார் அந்த கபாலினா? ஸ்வயம் பிரேக்ஷகச்ச, அதே தான், அந்த கபாலியே தான் அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம். அந்த தானே சாட்சிபூதமாக இருந்து கொண்டு யஹ இருக்காரோ சஹ திவ்யஹ கபாலி வியாப்த அவனிபாஜனம் யசஹ வஹ திஷது. சரியா?